என் பெயர் ஸ்வேதா. நான் என் அம்மா அப்பாவிற்கு கடைசி மகள். மிகவும் செல்லமானவள். ஒருவேளை அதிக குறும்புக்காரியும் கூட. நான் வீட்டில் பிறக்கவில்லை, அரண்மனையில் பிறந்தேன் என்று எல்லோரும் சொல்வார்கள். அண்ணன்களின் செல்லம், அம்மாவின் நிம்மதி மற்றும் அப்பாவின் பெருமை, இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒருபோதும் கர்வம் வந்ததில்லை. எப்போதும் நன்றி உணர்வோடு இருப்பேன். படிப்பில் கவனம் செலுத்தும் ஒரு சாதாரணமான மென்மையான இதயம் கொண்ட பெண் நான். என் குழந்தை பருவத்தின் ஒவ்வொரு நினைவிலும் ஒரு மனம் வீசும். காலை பள்ளி, மதியம் சமையலறையில் அம்மாவுடன் சாப்பாட்டு பேச்சு, மாலை நேரத்தில் மொட்டை மாடியில் டீயுடன் அரட்டை என என் நாட்கள் கழிந்தன. ஸ்வேதா, நீ என் கனவு என்று அப்பா அடிக்கடி சொல்வார். நானோ சிரித்துக்கொண்டே, அப்பா, நான் கனவு அல்ல, நிஜம் என்பேன். எல்லோரும் சிரிப்பார்கள். ஆனால் அப்பாவின் கண்களில் ஒரு விசித்திரமான பயம் தெரியும். காலத்தை அப்படியே நிறுத்திவிட வேண்டும் என்று அவர் நினைப்பது போல இருக்கும். என் பட்டப்படிப்பு முடிந்ததும் வரன்கள் குவியத் தொடங்கின. நான் அமைதியாக எல்லாவற்றையும் கவனிப்பேன். ஏனென்றால் எனக்கு ஒரு நல்ல கணவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல குடும்பமும் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒரு நாள் அம்மா ஒரு புகைப்படத்தை காட்டினார். துபாயில் தொழில் செய்யும் ஒரு பையன், ஒரே பையன், அம்மா மற்றும் 2 சகோதரிகள். இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு முன்னேற்றம் கண்டது பெரிய அதிர்ஷ்டம் என்று அனைவரும் சொன்னார்கள். என் தோழிகள், ஸ்வேதா, நீ கொடுத்து வைத்தவள் என்றார்கள். துபாயை சுற்றி பார்க்க மறக்காதே என்றார்கள். ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். புகைப்படத்தை பார்த்ததும் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான படபடப்பு ஏற்பட்டது. ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்லாமல் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தேன். அம்மா, அந்த பையனுக்கு என்னை தெரியுமா என்று கேட்டேன். அம்மா புன்னகைத்து சொன்னார், இப்போது தெரியாது, ஆனால் விரைவில் தெரிந்து கொள்வான். உன் அழகும் பேச்சும் அவன் இதயத்தை வென்றுவிடும். திருமண பேச்சு உறுதியானது. பையன் பெயர் பிரணவ். அவனால் நேரில் வர முடியவில்லை, ஆனால் வீடியோ காலில் பேசினான். அவன் குரலில் ஒரு நம்பிக்கை இருந்தது, முகத்தில் கனிவு தெரிந்தது. என் அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும் என்று சொன்னால் அதுவே எனக்கு போதும் என்றான் அவன். நான் மெல்லிய புன்னகையுடன் தலை குனிந்தேன். ஒருவேளை அவனுடைய அந்த வார்த்தையே என் விதியின் கோடாக மாறியிருக்கலாம். திருமண ஏற்பாடுகள் மிகவும் விமரிசையாக நடந்தன. ஸ்வேதா, நீ மணப்பெண் போல இல்லை, ஒரு தேவதையை போல இருக்கிறாய் என்று தோழிகள் சொன்னார்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ புதிய மாற்றங்கள் நடக்கப் போகின்றன என்ற பயம் எனக்குள் இருந்தது. புதிய வீடு, புதிய சடங்குகள், புதிய உறவுகள். விடைபெறும் போது அப்பா என் கையை பிடித்து மெதுவாக சொன்னார், மகளே, நீ ஒரு ஒளி, எங்கே சென்றாலும் வெளிச்சம் பரப்புவாய். ஆனால் உன்னை நீயே இழந்து விடாதே. திருமணத்திற்கு பிறகு எல்லாம் புதிய கோணத்தில் தொடங்கியது. சடங்குகள் ஒரு வழியாக முடிந்ததும் நிஜ வாழ்க்கையின் பக்கங்கள் திறக்கத் தொடங்கின. காலை டீ முதல் இரவு பாத்திரங்களை கழுவுவது வரை எல்லாம் என் பொறுப்பிலேயே இருந்தது. ஆரம்பத்தில் வேலையே ஒரு பெண்ணிற்கு வீட்டில் இடத்தை பெற்று தரும் என்று என் அம்மா சொல்லி இருந்தார். அதனால்தான் நான் எதையும் மறுக்காமல் அமைதியாக செய்தேன். சோர்வு பற்றியோ மனக்குறையோ யாரிடமும் சொல்லவில்லை. அனைவரின் இதயத்தையும் வெல்ல வேண்டும் என்பது மட்டுமே என் விருப்பமாக இருந்தது. காலை 5 மணிக்கே எழுந்து சிற்றுண்டி தயார் செய்வேன். மாமியாருக்கு இனிப்பு குறைந்த டீ பிடிக்கும், நாத்தனாருக்கு பால் இல்லாத டீ, பிரணவுக்கு டீ இன்றி சிற்றுண்டி முழுமையடையாது. நான் அனைவரின் விருப்பத்தையும் கவனித்தேன். இருப்பினும் டீ நன்றாக இல்லை, இட்லி மிகவும் கல்லாக இருக்கிறது போன்ற புகார்களை அடிக்கடி கேட்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் இளைய நாத்தனார் சோனியா சொன்னாள், அண்ணி, வீட்டு வேலைகள் செய்ய தெரியவில்லை என்றால் கற்றுக்கொண்டிருக்கலாமே. உங்கள் அம்மா உங்களுக்கு ஒன்றும் கற்றுக் கொடுக்கவில்லையா? நான் புன்னகைத்தேன். கற்றுக்கொள்ள அதிக நேரம் எடுக்காது என்று. என் மௌனத்தை கண்டு மாமியார் எதுவும் சொல்லவில்லை. ஒரு பார்வை பார்த்துவிட்டு சமையலறையை விட்டு வெளியேறினார். மதியம் பெருக்கி துடைப்பது, துணி துவைப்பது, பாத்திரங்கள் கழுவுவது என எல்லாம் என் கடமையானது. நாத்தனார்கள் எப்போதும் தங்கள் அறையில் போனில் பிஸியாக இருப்பார்கள். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அவர்கள் தங்கள் அம்மாவுடன் பேசுவதில் பிஸியாக இருக்கிறார்கள் என்று. அம்மா,
ஸ்வேதா இன்று இப்படி சொன்னாள், ஸ்வேதா இன்று இந்த வேலையை செய்யவில்லை என புகார் செய்து கொண்டிருப்பார்கள். மாமியார் இரவில் போனில் பேசும் சத்தம் எனக்கு அடிக்கடி கேட்கும். ஒரு நாள் அவர் சொல்வதை கேட்டேன். ஆமாம் மகளே, நீ சொல்வது சரிதான். அவளுடைய தோரணை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. முதலில் என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அவர்கள் பேச்சில் கசப்பு கூடும் போதுதான் புரிந்தது. நாத்தனார்கள் தங்கள் அம்மாவை எனக்கு எதிராக தூண்டி விடுகிறார்கள் என்று. அப்போது சோனியா சொன்னாள், பார்த்தீர்களா அம்மா, இந்த ஸ்வேதா பகலில் 2 முறை போனில் சிரித்து பேசி மகிழ்கிறாள். இவள் யாரிடம் பேசுகிறாள்? மாமியார் பதிலளித்தார், இப்போது நீங்கள் இருவர் மட்டும்தான் எனக்கு உண்மையை உணர்த்துகிறீர்கள். இல்லையென்றால் நான் குருடியாகவே இருந்திருப்பேன். நான் உள்ளுக்குள் மெல்ல மெல்ல உடைந்து கொண்டிருந்தேன். பிரணவ் துபாய்க்கு புறப்படும் நாள் வந்தது. மாமியார் மௌனமாக இருந்தார். நாத்தனார்கள் அறையிலேயே இருந்தார்கள். பிரணவ் சாமான்களை பேக் செய்யும் போது சொன்னார், வெறும் 3 மாதங்கள் தான். தொழிலில் சில முக்கியமான வேலைகள் உள்ளன. உன்னை விட்டு பிரிந்திருப்பது எனக்கும் எளிதல்ல. நான் புரிந்து கொண்டது போல தலையசைத்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை நிலவியது. விமான நிலையத்திற்கு செல்லும் போது அவர் அடிக்கடி அறிவுரைகளை கூறிக்கொண்டே வந்தார். அக்கவுண்டில் பணம் போட்டு விட்டேன். உனக்கு எது வேண்டுமானாலும் உடனே மெசேஜ் செய். அம்மாவை கவனித்துக்கொள். அவருக்கு இதய பிரச்சனை உள்ளது. உன் மீதும் அக்கறை காட்டு. நான் புன்னகை மட்டும் செய்தேன். இதயத்தில் நிறைய கதைகள் இருந்தன. ஆனால் நாக்கு மௌனமாக இருந்தது. பிரணவ் சென்ற பிறகு அவர்கள் விரும்பியபடியே வீட்டில் ஒரு அமைதி நிலவியது. ஆனால் என் நாட்கள் மிகவும் மாறிவிட்டன. காலை கண் விழித்ததும் அறையின் மௌனம் என்னை ஆக்கிரமித்துக் கொள்ளும். பிரணவ் இருக்கும்போது இருந்த அந்த சிறிய கலகலப்பு இப்போது காணாமல் போனது. சமையலறை விஷயங்களில் மாமியார் இப்போது அதிக தலையீடு செய்தார். இப்போது பிரணவ் இல்லை, நான் சொல்வதுதான் நடக்கும் என்ற வாசகத்தை அடிக்கடி கேட்க வேண்டியிருந்தது. பணம் சரியான நேரத்திற்கு வந்து கொண்டிருந்தது. நான் கேட்டதெல்லாம் அக்கவுண்டில் கிடைத்தது. நான் சமையலறைக்கு நவீன பாத்திரங்கள் வாங்கினேன். படுக்கையறைக்கு நல்ல திரைகள் வாங்கினேன். தோழிகளுடன் சென்று விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கினேன். வெளியில் இருந்து பார்க்கும்போது எல்லாம் அழகாக தெரிந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம் பரவிக்கொண்டே இருந்தது. ஒரு மாலை சோனியா வந்தாள். அண்ணி, நிறைய ஷாப்பிங் நடக்கிறதே. அண்ணன் தாராளமாக பணம் அனுப்புகிறார் போலிருக்கிறது. நான் மெதுவாக சொன்னேன், ஆம், எது தேவையோ அதை பிரணவ் கொடுத்து விடுகிறார். அவள் கிண்டலாக சிரித்துவிட்டு சொன்னாள், வெறும் பணம் கொடுத்தால் போதுமா? மனைவிக்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? அவளுடைய அந்த வார்த்தை என் உள்ளத்தை காயப்படுத்துவதற்காகவே அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அதில் அவள் வெற்றியும் பெற்றாள். ஒரு நாள் மாமியார் பேச்சோடு பேச்சாக சொன்னார், பிரணவுக்கும் இப்போது புரிந்திருக்கும். மனைவி என ஒருத்தி இருந்தால் வெறும் பணம் மட்டும் அனுப்பினால் போதாது. உன்னை போல நிம்மதியாக உட்கார்ந்து செலவு செய்ய யாருக்குத்தான் பிடிக்காது. இந்த வார்த்தைகளை நான் சகித்து கொண்டேன். ஆனால் அன்று இரவு எனக்கு மிகவும் பாரமாக இருந்தது. நான் பிரணவுக்கு மெசேஜ் செய்தேன், நான் பேச வேண்டும், கால் செய்யுங்கள். அவர் உடனடியாக வீடியோ கால் செய்தார். முகம் சோர்வாக இருந்தது. ஆனால் குரலில் கனிவு இருந்தது. என்ன ஆனது? எல்லாம் நலம்தானே என்று கேட்டார். ஒன்றுமில்லை, பேச வேண்டும் என்று தோன்றியது என்றேன். அவர் சிரித்துக் கொண்டே, அவ்வளவுதானா? எனக்கும் தினமும் பேச வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் வேலை என்னை சிறைபிடித்து விட்டது என்றார். அந்த அழைப்பிற்கு பிறகு நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். இவ்வளவு தூரத்தில் வெறும் அன்பு மட்டும் எஞ்சி இருக்கிறதா, அல்லது தேவை மட்டுமா? என் வாழ்க்கையின் சிறிய சிக்கல்களை பற்றி பிரணவுக்கு தெரியவில்லை. அவர் தூரத்தில் இருக்கிறார். அவருக்கு ஏன் பாரத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் மௌனமாகி விடுவேன். என் தோழிகளிடம் பேசும்போது அவர்கள் சொல்வார்கள், நீ எவ்வளவு கொடுத்து வைத்தவள். கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், பணம் வருகிறது, உனக்கு சுதந்திரமும் இருக்கிறது. நான் இதற்கு தலையசைப்பேன். ஆனால் சுதந்திரம் என்பது வெறும் கடை வீதிகளில் சுற்றுவது மட்டுமல்ல, அது சுயமரியாதை மற்றும் பாசத்திலும் இருக்கிறது என்பதை நான் யாரிடம் சொல்வேன்? வீட்டு வேலைகளில் மூழ்கி இருந்தால் என் மனம் சற்று ஆறுதல் அடையும். ஆனால் ஒரு நாள்
மாமியார் திடீரென சொன்னார், ஸ்வேதா, இன்று நீ செய்த பருப்பு மிகவும் தண்ணீராய் இருந்தது. பிரணவ் இங்கே இருந்தபோது நீ இப்படி செய்ததே இல்லை. நான் மன்னித்து விடுங்கள், இனி கவனித்துக் கொள்கிறேன் என்று மட்டும் சொன்னேன். அன்று இரவு நான் பிரணவை அழைத்து, பிரணவ், நீங்கள் எப்போதாவது நிரந்தரமாக இங்கே வந்துவிட முடியுமா என்று கேட்டேன். அவர் அதிர்ச்சி அடைந்து, ஸ்வேதா, ஏன் இப்போது இதை கேட்கிறாய்? தொழில் இப்போதுதான் செட்டாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உனக்காகத்தானே செய்கிறேன் என்றார். நான் பேச்சை மாற்றிவிட்டேன். ஆனால் என் கேள்வி என்னையே வியக்க வைத்தது. எல்லாம் எனக்காகத்தான் நடக்கிறது, ஆனால் என்னை தவிர்த்து என்பதை நிரூபிப்பதில் நான் சோர்வடைந்து விட்டேன். சில நாட்களுக்கு பிறகு நாத்தனார்களின் உறவினர்கள் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் மத்தியில் என் அந்தஸ்து ஒரு வேலைக்காரியை போலத்தான் இருந்தது. மாமியார் ஒரு விருந்தினருக்கு டீ கொடுத்து கொண்டே சொன்னார், இவள் என் மருமகள். என் மகன் துபாயில் இருக்கிறான். பிரணவ் இல்லாத நிலையில் இவள் எல்லா வேலைகளையும் பார்த்து கொள்கிறாள். ஆனால் இவளுக்கு மனம் கொஞ்சம் சிறியது. எல்லோரும் சிரித்தார்கள். ஆனால் எனக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. ஒரு நாள் நான் கண்ணாடியில் என்னை பார்த்தேன். விலை உயர்ந்த ஆடைகள், நகைகள் அணிந்திருந்த இந்த மௌனமான பெண்ணின் வார்த்தைகளுக்கு இப்போது எந்த மதிப்பும் இல்லை. என் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறதா, அல்லது இது வெறும் அலங்கரிக்கப்பட்ட துக்கமா? பிரணவின் பேச்சிலும் இப்போது பழைய நெருக்கம் இல்லை. ஒரு நாள் அவர் சொன்னார், நீ கொஞ்சம் மாறிவிட்டாய், பழையபடி இல்லை. நான் மனதிற்குள் சொன்னேன், நீயும் தான் பழையபடி இல்லை. இப்போது நீ வெறும் பணம் அனுப்பும் இயந்திரமாகி விட்டாய். என் மனதை அறிபவர் அல்ல. இருப்பினும் நான் மௌனமாக இருந்தேன். ஏனென்றால் பிரணவை இழக்க நான் விரும்பவில்லை. ஆனால் வீட்டில் என் மரியாதையை தேடி தேடி நான் ஒவ்வொரு நாளும் தோற்று கொண்டிருந்தேன். வாழ்க்கை ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுழன்று இருந்தது. பிரணவ் இன்னும் துபாயில் இருந்தார். பணம் சரியான நேரத்திற்கு வந்தது. நான் மௌனமாக வீட்டை நிர்வகித்து வந்தேன். அந்த மௌனத்திலும் சில குரல்கள் இருந்தன. அவை எனக்கு மட்டுமே கேட்டன. அந்த பேச்சுக்கள், அந்த பார்வைகள், அந்த சைகைகள், அவற்றில் இப்போது பாசத்திற்கு பதில் வேறு ஏதோ இருந்தது. 2 நாத்தனார்களுக்கும் திருமணமாகிவிட்டது. சோனியா வேறு நகரத்திலும், ஷாலினி தன் கணவருடன் வெளிநாட்டிலும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இல்லாதது கூட எனக்கு நிம்மதியை தரவில்லை. 2 நாட்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு சாக்கில் அவர்கள் போன் செய்து விடுவார்கள். மாமியார் செல்போனை காதில் வைத்தால் 1.5 மணி நேரம் பேசுவார். பிறகு அவர்கள் கொடுத்த ஆலோசனைகள் வீட்டில் அமல்படுத்தப்படும். ஒரு நாள் காலை மாமியார் சொன்னார், ஸ்வேதா, இன்று மதியம் உணவிற்கு லேசாக ஏதாவது செய். நீ எப்போதும் கனமான உணவையே சமைப்பதாக சோனியா சொன்னாள். இது என் உடம்புக்கு நல்லதல்ல. நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவள் இங்கே இல்லையே, அவளுக்கு எப்படி தெரியும்? மாமியார் பார்வையை தவிர்த்தார். போனில் பேசும்போது நான் சொன்னேன் என்றார். நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் இதயம் ரணமானது. அவர்கள் இருவரும் இந்த வீட்டில் இல்லை. ஆனால் வீடு இன்னும் அவர்கள் விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் ஷாலினி வீடியோ காலில் தன் கணவருடன் இருக்கும்போது அம்மாவிடம் பேசுவாள். அம்மா, பிரணவின் வருமானத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மருமகள் கையில் பணம் கிடைத்தால் அவள் எல்லாவற்றையும் ஃபேஷனுக்காக அழித்து விடுவாள் என்பாள். ஒரு நாள் மாமியார் மருந்து வாங்க நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அத்தை, நீங்கள் இருங்கள், நானே வாங்கி வருகிறேன் என்றேன். அவர் உடனடியாக, வேண்டாம், உன்னை வெளியே அனுப்ப வேண்டாம் என்று ஷாலினி சொல்லி இருக்கிறாள். உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்றார். நான் கோபத்துடன் கேட்டேன், நான் என்ன நோயாளி போன்றா இருக்கிறேன்? அல்லது எனக்கு பொறுப்பு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? அவர் மௌனமாகி தன் அறைக்குள் சென்று விட்டார். என் ஒவ்வொரு அசைவையும் அவர் தன் மகள்களுக்கு தெரிவிக்கிறார் என்பதும், மகள்கள் அவரை வைத்து என்னை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதும் எனக்கு உறுதியானது. ஒரு நாள் பிரணவ் வீடியோ கால் செய்த போது நான் கேட்டேன், ஷாலினியும் சோனியாவும் உங்களிடம் எப்போதாவது பணம் கேட்டிருக்கிறார்களா? அவர் ஆச்சரியத்துடன், இல்லை, ஏன் என்றார். நான் பேச்சை மாற்றிவிட்டேன். ஆனால் என் மனதில் சந்தேகம் குடிகொண்டது. சில நாட்களுக்கு முன்பு மாமியாரின் அறையில் வெளிநாட்டு முகவரி கொண்ட ஒரு உரையை பார்த்தேன். எதேச்சையாக அதை திறந்தேன். உள்ளே வெளிநாட்டு பணம் இருந்தது. பிரணவின் வருமானம் எனக்கு மட்டுமல்ல, மாமியார் வழியாக
நாத்தனார்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் அப்போதுதான் எனக்கு தோன்றியது. ஒரு நாள் பிரணவ் போன் செய்து என் தேவைகளுக்காக பணம் அனுப்பியிருப்பதாக சொன்னார். நான் அவரிடம், இந்த பணம் எனக்காக மட்டும்தானே என்று கேட்டேன். அவர், ஆமாம், அம்மாவிடம் கொடுத்திருக்கிறேன், உனக்கு தேவையானதை அவரிடம் வாங்கிக் கொள் என்றார். நான் தலையசைத்தேன். ஆனால் அதே நாளில் மாமியார் ஒரு புதிய செல்போன் வாங்கியிருந்தார். இனி ஷாலினியின் மெசேஜ்களை நன்றாக படிப்பேன் என்று சமையலறையில் பெருமையாக சொன்னார். எனக்குள் கோபம் புகையாய் எழுந்தது. இப்போது ஒவ்வொரு சிறிய விஷயத்திலும் எனக்கு சந்தேகம் வர தொடங்கியது. ஒரு நாள் மாமியாரிடம் கேட்டேன், பிரணவ் அனுப்பிய பணத்திலிருந்து எனக்கு கொஞ்சம் தருகிறீர்களா? நான் ஒரு பில் கட்ட வேண்டும். அதற்கு அவர், மற்ற நாட்களுக்கும் நாம் பணத்தை சேமிக்க வேண்டும் அல்லவா? உனக்கு என்ன வேண்டுமோ சொல், நானே வாங்கி தருகிறேன் என்றார். இதை கூறிய போதுதான் நான் உணர்ந்தேன், இந்த வீட்டில் நான் ஒரு மனைவி என்பதை விட ஒரு விருந்தினராகவே அதிகம் நடத்தப்படுகிறேன் என்று. என் கணவரின் வருமானம் என் அதிகாரத்தில் இல்லை. அனுமதியின்றி எதையும் கேட்காமல் இருந்தால்தான் இங்கே நிம்மதி கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. சமையலறையில் ஷாலினியின் கால் போய்க் கொண்டிருந்தது. மாமியார் ஸ்பீக்கரில் பேசிக் கொண்டிருந்தார். ஆமாம் மகளே, எல்லாம் சரியாக இருக்கிறது. ஸ்வேதா மட்டும் மிகவும் மௌனமாக இருக்கிறாள். ஒருவேளை வீட்டின் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பதை அவள் புரிந்து கொண்டாள் போலிருக்கிறது என்றார். ஷாலினி சொன்னாள், அம்மா, உங்கள் பிடியை மட்டும் தளர்த்தி விடாதீர்கள். அண்ணனின் வருமானத்திற்கு நீங்கள் தான் உரிமையாளர். நீங்கள் தான் எல்லாவற்றையும் கையாள வேண்டும். என் காதுகளில் யாரோ அமிலத்தை ஊற்றியது போல இருந்தது. அந்த நொடியில் என் இதயத்தின் மென்மையான பகுதி கூட கல்லாகிவிட்டது. இப்போது நான் சகித்துக் கொண்டிருக்கவில்லை. என் உரிமைக்காக போராட தயாராகி கொண்டிருந்தேன். அன்று இரவு நான் பிரணவுக்கு மெசேஜ் செய்தேன். உங்கள் வருமானத்தில் எனக்கு உரிமை இல்லை என்றால் நான் உண்மையாகவே உங்கள் மனைவியா? அதற்கு அவர், நிச்சயமாக எல்லாம் உன்னுடையதுதான். நான் அம்மாவிடம் பேசுகிறேன், நீ இதை பெரிதுபடுத்தாதே என்று பதிலளித்தார். இப்போது விஷயம் வெறும் சந்தேகமோ புகாரோ அல்ல, அது அதிகாரத்தை பற்றியது. வீட்டின் முடிவெடுக்கும் அதிகாரம் மாமியாரிடம் இருக்கும் வரை நான் இந்த வீட்டில் ஒரு நிழலாகவே இருப்பேன் என்பதை உணர்ந்தேன். ஒரு மாலை வேளையில் பிரணவிடம் வீடியோ காலில் பேசினேன். அவர் துபாய் பிளாட்டில் அமர்ந்திருந்தார். நான் நேரடியாக கேட்டேன், பிரணவ், வீட்டின் முழு பொறுப்பும் எனக்கு வேண்டும். பணம், முடிவுகள், அதிகாரம் எல்லாம் என் கையில் இருக்க வேண்டும். அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஸ்வேதா, அம்மாவின் நிலை என்ன? அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த வீட்டை நிர்வகித்தவர் என்றார். நான் தீர்க்கமாக சொன்னேன், அப்படியானால் நான் எதற்காக இங்கே அழைத்து வரப்பட்டேன்? வெறும் வேலை செய்ய மட்டுமா? மரியாதை அல்லது உரிமை எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? அவர் சற்று மென்மையாக சொன்னார், பார், உனக்கு செலவு செய்ய நான் ஒருபோதும் தடுத்ததில்லை. ஆனால் வீட்டின் முழு அதிகாரத்தையும் உன்னிடம் கொடுப்பது கொஞ்சம் கடினம். இது அம்மாவை பாதிக்கும். நான் பேச்சை முடித்தேன். அப்படியானால் இது என்னையும் பாதிக்கும். என் உரிமை கிடைக்கும் வரை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி காலையே கட் செய்தேன். அடுத்த நாள் மாமியாரிடம் சொன்னேன், அத்தை, உங்கள் உடல்நிலை இப்போது நலிவடைந்து வருகிறது. சில வேலைகளை என்னிடமே விட்டு விடுவது நல்லது. அவர் கசப்பான தொனியில் சொன்னார், உனக்கு வேலை செய்ய தெரிந்தால் நான் விட்டு விடுவேன். இப்போது வரை நீ எதையாவது சொதப்பிக் கொண்டேதான் இருக்கிறாய். நான் மனதிற்குள் முடிவெடுத்து விட்டேன். அன்று இரவு பிரணவுக்கு மெசேஜ் செய்தேன், நான் என் பிறந்த வீட்டிற்கு போகிறேன். என் உரிமை கிடைக்கும் வரை நான் திரும்பி வரமாட்டேன். அவர் உடனடியாக, ஸ்வேதா, பிடிவாதம் பிடிக்காதே, பேசி ஒரு முடிவு எடுப்போம் என்றார். ஆனால் நான் போனை சைலண்டில் போட்டுவிட்டு அடுத்த நாள் காலை பையை பேக் செய்தேன். மாமியாரின் அறையை கடந்தபோது அவர் என்னை பார்த்து, எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் என் வீட்டிற்கு போகிறேன் என்றேன். அவர் சொன்னார், இதுவும் உன் வீடுதான், ஆனால் இங்கே உன் விருப்பம் நடக்காது, அதுதான் வித்தியாசம். நான் எதுவும் பேசாமல் வெளியேறினேன். பிறந்த வீட்டிற்கு சென்றபோது இங்குள்ள நிலைமையை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது என்று மட்டும் சொன்னேன். அம்மா என் தலையை தடவி, உனக்கு எவ்வளவு காலம் வேண்டுமோ அவ்வளவு எடுத்துக்கொள் என்றார். பிரணவ் பலமுறை அழைத்தார், ஆனால் நான் எடுக்கவில்லை.
4 நாட்களுக்கு பிறகு அவர் ஒரு நீண்ட மெசேஜ் அனுப்பினார். துபாயில் நான் எவ்வளவு தனிமையில் இருக்கிறேன் என்று உனக்கு தெரியும். நான் இங்கே தனிமையில் இருக்கிறேன். எனக்கு எல்லாம் சுலபமல்ல. நீ இப்படி கோபித்துக் கொண்டு போவாய் என்று நான் நினைக்கவில்லை என்று பிரணவ் மெசேஜ் செய்தார். பிறகு இன்னொன்று வந்தது. உன் உரிமை உனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாயா, அல்லது உனக்கு அதிகாரத்தின் மீதுதான் ஆசையா? நான் பதிலளித்தேன், பிரணவ், எனக்கு அதிகாரம் மட்டுமல்ல, நீங்கள் ஒருபோதும் தராத உங்கள் நம்பிக்கையும் தேவைப்பட்டது. அன்று இரவு நீண்ட நேரம் யோசித்தேன். நான் எல்லை மீறி செல்கிறேனா, அல்லது அந்த எல்லை எனக்காக மட்டுமே வகுக்கப்பட்டதா? சில நாட்களுக்கு பிறகு சோனியா அழைத்தாள். அண்ணி, அம்மா மிகவும் கவலையில் இருக்கிறார். ஸ்வேதா இல்லாமல் வீடு வெறிச்சோடி இருக்கிறது என்கிறார். நான் சொன்னேன், அவ்வளவு தூரம் என் குறை தெரிந்தால் எனக்கு உரிமை தரும் துணிச்சலையும் காட்டச் சொல். வேலை வாங்குவதால் மட்டும் உறவு மலராது. சோனியா மௌனமானாள். அடுத்த மாலை பிரணவ் மீண்டும் அழைத்தார். இந்த முறை நான் எடுத்தேன். அவர் மெதுவாக சொன்னார், நான் அம்மாவிடம் பேசி அவர் சம்மதித்தால் நீ திரும்பி வருவாயா? நான் சொன்னேன், சம்மதம் மட்டுமல்ல, அது அதிகாரத்தை பற்றியது. முடிவு உங்களுடையது. 2 நாட்களுக்கு பிறகு ஒரு கார் என் பிறந்த வீட்டு வாசலில் வந்து நின்றது. கதவு திறந்ததும் முன்னால் மாமியார் நின்றிருந்தார். அவர் கையில் பிரணவ் எழுதிய கடிதம் இருந்தது. இதை பிரணவ் உனக்காக அனுப்பினான். நீ சம்மதித்தால் உன்னை அழைத்து வர சொன்னான். நானும் சம்மதித்து விட்டேன் என்றார். நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். நீங்கள் சம்மதித்து விட்டீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு வயதாகிவிட்டது. இப்போது சண்டையிடவோ புகார் செய்யவோ என்னிடம் தெம்பு இல்லை. வீடு உன் கையில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் தாராளமாக எடுத்துக்கொள். ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், நீ கேட்கும் இந்த அதிகாரம் வெறும் உரிமை மட்டுமல்ல, அது ஒரு பாரமும் கூட. நான் திரும்புவதற்கு பையை அடுக்கிவிட்டேன். ஆனால் மனதிற்குள் இன்னும் ஒரு குழப்பம் இருந்தது. காரில் அமைதி நிலவியது. வீட்டின் கதவு திறந்த போது சூழல் மாறி இருப்பதை உணர்ந்தேன். மாமியார் எனக்காக கதவை திறந்தார். முன் எப்போதும் இல்லாத ஒரு அந்தஸ்துடன் நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். இப்போது சமையலறை, ஃப்ரிட்ஜ், அலமாரிகள் என அனைத்தும் என் முடிவிலேயே இருந்தன. வேலைக்காரிக்கு கூட நானே அறிவுரைகள் வழங்கினேன். அடுத்த முறை பிரணவ் அழைத்த போது சொன்னார், அம்மா எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டார். இனி உன் இஷ்டம்தான். மகிழ்ச்சியா? நான் மெல்ல புன்னகைத்து சொன்னேன், மகிழ்ச்சி மெதுவாகத்தான் வரும். இப்போதுதான் பழகி கொண்டிருக்கிறேன். முதல் நாளிலேயே வீட்டின் தோற்றத்தை மாற்றினேன். புதிய திரைகள், வரவேற்பறையில் புதிய விளக்குகள் என எல்லாம் மாற்றப்பட்டன. ஒவ்வொரு பொருளும் அதன் இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று வேலைக்காரியிடம் கட்டளையிட்டேன். மாமியார் இப்போது தன் அறைக்குள்ளேயே முடங்கி போனார். அவர் என்னிடம் எதையும் கேட்பதில்லை. டீ குடிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்வார். அதற்கு நான் சில சமயம் ஆம் என்றும் சில சமயம் இல்லை என்றும் பதிலளிப்பேன். 2 வாரங்கள் வீட்டை புதிய வடிவில் மாற்றுவதிலேயே கழிந்தன. கணவருக்கு எல்லாவற்றையும் புகைப்படம் எடுத்து அனுப்புவேன். அவர் சிரித்துக்கொண்டே, அடடா, வீட்டை ஹோட்டல் போல மாற்றிவிட்டாயே என்பார். முதல் முறையாக நான் கடை வீதிக்கு சென்று என் விருப்பப்படி ஷாப்பிங் செய்தேன். தேவைக்காக மட்டுமல்ல, ஆசைக்காகவும். விலை உயர்ந்த காலணிகள், வாசனை திரவியங்கள் என எல்லாவற்றையும் நான் முதல் முறையாக அனுமதியின்றி பொருட்களை வாங்கினேன். சில நாட்களுக்கு பிறகு என் பழைய தோழிகள் 2 வீட்டிற்கு வந்தனர். அவர்களுக்கு சிறப்பான உணவிற்கு ஏற்பாடு செய்தேன். விலை உயர்ந்த பீங்கான் தட்டுகளில் உணவு பரிமாறப்பட்டது. ஒரு தோழி சொன்னாள், ஸ்வேதா, நீ ரொம்ப மாறிவிட்டாய். இதெல்லாம் எப்போதிலிருந்து? நான் பெருமையுடன் சொன்னேன், வீட்டின் அதிகாரம் என் கைக்கு வந்ததிலிருந்து. பிறகு பார்ட்டிகள் தொடர்ந்தன. சில சமயம் கஃபேக்களில், சில சமயம் வீட்டில் டின்னர். பிரணவுக்கு எல்லாம் தெரியும். அவர், நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு நிம்மதி என்று மட்டும் சொல்வார். ஒரு மாலை மாமியாரின் அறைக்கு அருகே செல்லும் போது அவர் இருமும் சத்தம் கேட்டது. நான் ஒரு கணம் நின்றேன். பிறகு நகர்ந்து விட்டேன். அவருக்கு சமையல் அறையில் உணவு சமைக்கப்படும். ஆனால் நான் இப்போது அதை தொடுவதில்லை. வேலைக்காரியிடம், அத்தைக்கு உணவை அவர் அறையிலேயே கொடுத்துவிடு என்று சொல்லிவிடுவேன். ஒரு நாள் மாமியார் மெதுவாக சொன்னார், ஸ்வேதா,
பிபி மாத்திரை தீர்ந்து விட்டது, வரும்போது வாங்கி வா. நான் சரி என்றேன். ஆனால் அடுத்த நாள் ஷாப்பிங்கில் பிஸியாக இருந்ததால் மறந்துவிட்டேன். இரவு நான் அறைக்குள் சென்றபோது அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். நான் மௌனமாக என் புதிய காலணி மற்றும் கைப்பையை செல்போனில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றினேன். வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் என்று தலைப்பிட்டேன். பிரணவிடம் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய கோரிக்கையை வைப்பேன். அந்த உடை, அந்த வாட்ச், அந்த வால்பேப்பர் என. அவரும் வாங்கிக்கொள், மகிழ்ச்சியாக இரு என்பார். இப்போது வீட்டின் பழைய அமைதிக்கும் மென்மையான பேச்சுக்கும் எந்த மதிப்பும் இல்லாமல் போனது. மாமியார் அடிக்கடி அருகை விட்டு வெளியே வந்து ஏதோ சொல்ல விரும்புவார். ஆனால் என் தோரணையை பார்த்து திரும்பி விடுவார். ஒரு நாள் நான் சொன்னேன், அத்தை, இனி நீங்கள் ஓய்வு எடுங்கள். இதெல்லாம் என் பொறுப்பு. நீங்கள் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சில நொடிகள் என்னை உற்று பார்த்தார். பிறகு, சரி, நான் ஏற்கனவே சுதந்திரமாகி விட்டேன் என்றார். ஒருவேளை அது அவருடைய வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது இனி எதையும் அவரிடம் திருப்பி தரப்போவதில்லை என்பதற்கான அடையாளமாக இருந்தது. மதியம் நான் பார்லரில் ஃபேஷியல் செய்துவிட்டு திரும்பிய போது பிரணவ் வீடியோ கால் செய்தார். அவர் சிரித்துக்கொண்டே, நீ இப்போது முற்றிலும் வேறொருவர் போல இருக்கிறாய் என்றார். இதைத்தானே நீங்கள் விரும்பினீர்கள், உலகத்திற்கு ஏற்றபடி நடக்கும் ஒரு மனைவி என்றேன். அவர் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு, உன் மீதும் அக்கறை காட்டு என்றார். இப்போது யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய பழைய ஸ்வேதா நான் அல்ல. என் இஷ்டப்படி வாழத் தொடங்கினேன். விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கும்போது விலையை பார்த்து நான் பின்வாங்குவதில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய உலகத்தை நான் கையாண்டாலும் சில அறைகள் இன்னும் மௌனமாகவே இருந்தன. குறிப்பாக மாமியாரின் அறையில் இருந்து எந்த சத்தமும் வராது. புகாரோ ஆசீர்வாதமோ எதுவும் இல்லை. என் ஆடம்பர வாழ்க்கையின் இரைச்சலிலும் அந்த மௌனம் எனக்கு கேட்டது. எனக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது, அதை பயன்படுத்தவும் கற்றுக்கொண்டேன் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன். ஆனால் இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு கேள்வி இருந்தது. அதை நான் என்னிடமே மறைத்தேன். உண்மையிலேயே இந்த அதிகாரமும் கட்டுப்பாடும் என் வெற்றியா அல்லது ஒரு நாடகமா? என்னிடம் பதில் இல்லை. அதை தெரிந்து கொள்ளவும் நான் விரும்பவில்லை. மாமியார் மீண்டும் மெதுவாக சொன்னார், ஸ்வேதா, பிபி மாத்திரை தீர்ந்து விட்டது. கடைக்கு செல்லும் போது வாங்கி வா. நான் சரி, நினைவிருந்தால் வாங்கி வருகிறேன் என்று தலையசைத்தேன். அது நான் மிகவும் பிஸியாக இருந்த நேரம். பார்லர் அப்பாயின்மெண்ட், புதிய பார்ட்டி அழைப்பு, ஃபேஷன் ஈவெண்ட் தயாரிப்பு, இவற்றுக்கு மத்தியில் மாமியாரின் மருந்து என் பட்டியலில் கடைசி இடத்திற்கு சென்றது. மதியம் நான் என் தோழி நிஷாவுடன் மார்க்கெட்டிற்கு சென்றேன். ஒரு புதிய பிராண்ட் லான்ச் இருந்தது. பிரணவ் போன் செய்து, ஏதாவது வேண்டுமா? நாளை இந்தியாவுக்கு சில பொருட்களை அனுப்புகிறேன் என்றார். நான் ஒரு புதிய போன் வேண்டும் என்று சொன்னேன். மாலை நான் வீட்டிற்கு திரும்பிய போது மாமியார் அறையில் படுத்திருந்தார். அமைதியாக இருந்தார். நான் கதவை திறந்தேன். அவர் எழுந்து அமர்ந்து, மருந்து என்று கேட்டார். நான் அலட்சியமாக சொன்னேன், வாங்கவில்லை, மறந்துவிட்டேன். நாளை வாங்கி வருகிறேன் என்று சொன்னேன். அடுத்த நாள் காலை நான் தயாராகி கொண்டிருந்த போது வேலைக்காரி ஓடி வந்தாள். மேடம், அம்மாவுக்கு ஏதோ ஆகிவிட்டது. அவர் பேசவில்லை, கை கால்கள் அசையவில்லை என்றாள். நான் அறைக்குள் சென்றபோது மாமியார் உயிரற்ற உடல் போல கிடந்தார். கண்கள் திறந்திருந்தன. ஆனால் நாக்கு குளறியது. பதற்றத்துடன் ஆம்புலன்ஸ் வரவழைத்தோம். மருத்துவமனையில் மருத்துவர் சொன்னார், இவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுள்ளது. பிபி மிக அதிகமாக இருந்திருக்கிறது. மருந்து நின்றதே இதற்கு காரணம். என் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் நிலவியது. பிரணவிடம் சொன்னேன். அவர் உடனடியாக எமர்ஜென்சி டிக்கெட் எடுத்து வருகிறேன் என்றார். நான் உடனடியாக வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு பிறகு மாமியார் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். இனி இவருக்கு முழு ஓய்வு தேவை. தினமும் பிசியோதெரபி மற்றும் சரியான நேரத்தில் மருந்து கொடுக்க ஒரு ஆள் அருகில் இருக்க வேண்டும் என்றார் டாக்டர். இது எனக்கு ஒரு பெரும் பாரமாக தோன்றியது. மாமியார் முற்றிலும் உதவியற்ற நிலையில் இருந்தார். சாப்பிடுவதற்கும் கழிவறை செல்வதற்கும் மற்றவர்களை சார்ந்திருந்தார்.
2 நாட்கள் நானே எல்லாம் செய்தேன். உணவு ஊட்டினேன், மருந்து கொடுத்தேன். ஆனால் 3வது நாளில் இருந்து இது எனக்கு சுமையாக தெரிந்தது. நிஷாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. ஸ்வேதா, சீக்கிரம் வா, நீ இல்லாமல் பார்ட்டி நன்றாக இருக்காது. நான் மனதிற்குள், அரை மணி நேரம் தானே, அத்தை தூங்குகிறார், வேலைக்காரியும் இருக்கிறாள் என்று கிளம்பிவிட்டேன். திரும்பி வந்தபோது வேலைக்காரி பயந்திருந்தாள். அம்மா 2 முறை தண்ணீர் கேட்டார். பிறகு மௌனமாகி விட்டார் என்றாள். அறைக்குள் சென்றேன். மாமியார் ஏக்கத்துடன் கூரையையே பார்த்து கொண்டிருந்தார். காதில் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன். அவர் அசையவில்லை. அவருக்கு தண்ணீர் புகட்டினேன். ஆனால் அவர் கண்களில் இருந்த அந்த வேதனையை நான் கவனிக்கவில்லை. பிசியோதெரபிஸ்ட் வந்தபோது நான் கேட்டேன், தினமும் வர வேண்டுமா? செலவு அதிகமாகிறதே. அவர் சொன்னார், செய்யவில்லை என்றால் உடல் இன்னும் விரைத்துவிடும். நான் மீண்டும் கணக்கு போட்டு பார்த்தேன். பிரணவுக்கு மெசேஜ் செய்தேன். தினமும் பிசியோதெரபி செய்வது செலவு பிடிக்கும் என்றேன். அவர், தேவையானது எதுவோ அதை செய், நான் பணம் அனுப்புகிறேன் என்றார். ஆனால் பணத்தை விட அவரை வீல் சேரில் கழிவறைக்கு அழைத்து செல்வதும் துணி மாற்றுவதும் என் ஃபேஷன் வாழ்க்கைக்கு தடையாக இருந்தன. ஒரு நாள் ஒரு விசேஷத்திற்கு செல்லும் போது வேலைக்காரியிடம், அத்தை எழுந்தால் தண்ணீர் கொடு, நான் இதோ வந்து விடுவேன் என்றேன். திரும்பி வந்து கதவை திறந்த போது மாமியார் கத்திக் கொண்டிருந்தார். பாத்ரூம் ஸ்வேதா என்றார். நான் ஆத்திரத்துடன் சொன்னேன், இப்போதுதானே தண்ணீர் கொடுத்தேன், 2 நிமிடம் கூட நிம்மதி இல்லையா? அவர் கடவுள் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தார். என் பொறுமை முடிவுக்கு வந்தது. அவர் ஒரு நோயாளி என்பதை விட என் சுதந்திரத்திற்கு தடையாகவே தெரிந்தார். நாள் முழுவதும் பாத்ரூம் பாத்ரூம் என்று உயிர் எடுக்கிறாயே, எனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லையா என்று கத்தினேன். அவர் அழுது கொண்டிருந்தார். அவர் கண்களில் ஒரு கேள்வி இருந்தது. நான் அவரிடம் பேசுவதை குறைத்துக் கொண்டேன். வேலைக்காரி கவனித்துக் கொள்வாள், நான் மேற்பார்வை மட்டும் செய்தேன். ஒரு நாள் இரவு அவர் அலறும் சத்தம் கேட்டு ஓடினேன். அவர் கட்டிலில் இருந்து கீழே விழுந்து கிடந்தார். தண்ணீர் குடிக்க முயன்ற போது தடுமாறி விழுந்திருக்க வேண்டும். அவரை தூக்கி படுக்கையில் கிடத்திவிட்டு யோசித்தேன், எவ்வளவு காலம் நான் இவருக்கு செவிலியராக இருக்க போகிறேன்? அவர் என் ஆடம்பர வாழ்க்கைக்கு பெரிய தடையாக தெரிந்தார். ஒரு நாள் காலை உணவை வேலைக்காரியிடம் கொடுத்துவிட்டு, அத்தைக்கு கொடுத்து விடு, நான் ஒரு கால் பேச வேண்டும் என்றேன். சிறிது நேரம் கழித்து, ஸ்வேதா தண்ணீர் என்று மாமியார் கூப்பிட்டார். நான் சத்தமாக, இப்போதுதானே குடித்தீர்கள், ஏன் அடிக்கடி சத்தம் போடுகிறீர்கள் என்றேன். அவர், தாகமாக இருக்கிறது என்றார். நான் கோபத்துடன் சமையலறைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து, இந்தா, எவ்வளவு வேண்டுமோ குடி, அடிக்கடி கத்தாதே என்று அவர் முகத்திற்கு அருகில் கொண்டு சென்றேன். நடுங்கும் கைகளால் அவர் கிளாஸை பிடிக்க முயன்ற போது தண்ணீர் அவர் முகத்திலேயே கொட்டியது. அவர் விசும்பி அழுதார். நான் கண்டுகொள்ளாமல் அறைக்குள் சென்று விட்டேன். மாலை நிஷா மெசேஜ் செய்தாள், சனி இரவு பார்ட்டி வைக்கலாமா என்று. பிளான் போடு, நான் வருகிறேன் என்று மட்டும் மெசேஜ் செய்தேன். அடுத்த நாள் மாமியார் கழிவறைக்கு செல்ல அழைத்தார். நான் அப்போது போனில் பேசிக் கொண்டிருந்தேன். ஆத்திரத்தில் போனை மேஜையில் வைத்துவிட்டு அறைக்குள் சென்று கத்தினேன், உன் வேலைகளை செய்யவே நான் இங்கே இருக்கிறேனா? இப்பதானே படுத்திருந்தாய், அதற்குள் என்ன? அவர் பயத்தில் பேசவே இல்லை. நான் வீல் சேரை இழுத்து வந்து அவரை அமர வைத்துவிட்டு எரிச்சலுடன் சொன்னேன், போதும் நிறுத்து, எனக்கும் வேறு வேலைகள் இருக்கின்றன. அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் வாய் திறக்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு சோனியாவின் போன் வந்தது. அண்ணி, நான் அம்மாவை பார்க்க வருகிறேன், 2 நாட்கள் தங்குவேன் என்றாள். இந்த செய்தி எனக்கு பதற்றத்தை தந்தது. வேலைக்காரியிடம், அறையை சுத்தம் செய், சோனியா வருகிறாள், அம்மாவையும் சுத்தமாக வைத்திரு என்றேன். சோனியா வந்ததும் நான் மாமியாரின் படுக்கைக்கு அருகில் சென்று அவர் கைகளை பிடித்துக்கொண்டு குரலை மாற்றி மென்மையாக சொன்னேன், அத்தை, பாருங்கள் யார் வந்திருக்கிறார்கள், உங்கள் செல்ல மகள் சோனியா. மாமியார் மெதுவாக தலையசைத்தார். ஆனால் பார்வையை தாழ்த்தி கொண்டார். சோனியா அம்மாவின் கைகளை பிடித்துக்கொண்டு, அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அவரால் பேச முடியவில்லை. நான் உடனே குறுக்கிட்டு சொன்னேன், அவர் இப்போது மிகவும் பலவீனமாகிவிட்டார்.
எங்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம். நீ கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். சோனியா சிறிது நேரம் அவர் அருகில் அமர்ந்திருந்தாள். பிறகு என்னை நோக்கி, அண்ணி, நீங்கள் உண்மையில் நிறைய சேவை செய்திருக்கிறீர்கள். அம்மா உங்களை மட்டுமே நம்பியிருக்கிறார் என்றாள். நான் மெல்ல புன்னகைத்து, இவர் பிரணவின் அம்மா, என் தாயை போன்றவர் என்றேன். சோனியா முன்னிலையில் நான் மாமியார் அருகே அதிக நேரம் செலவிடுவேன். அவர் உடைகளை சரி செய்வது, தலையணையை சீராக்குவது, உணவை ஊட்டுவது என நடித்தேன். அவர் எல்லாவற்றையும் மௌனமாக சகித்துக் கொண்டார். ஏதோ சொல்ல வேண்டியதையே மறந்துவிட்டது போல இருந்தார். இரவு சோனியா தூங்க சென்றதும் நான் மாமியார் அருகில் சென்று மெதுவாக மிரட்டினேன். இனி எதையும் பேச வேண்டிய அவசியமில்லை. நீ வாய் திறந்தால் எல்லாவற்றையும் முடித்து விடுவேன், புரிகிறதா? அவர் மௌனமாக என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஏதோ சொல்ல துடித்தது. ஆனால் பயம் அந்த வார்த்தைகளை சிறைபிடித்திருந்தது. அடுத்த நாள் சோனியா கிளம்பும் போது என் கைகளை பிடித்து சொன்னாள், அம்மாவை தனியாக விட்டு விடாதீர்கள் அண்ணி, அவர் உங்களைத்தான் நம்பியிருக்கிறார். நான் அவளுக்கு உறுதி அளித்தேன். ஆனால் அவள் சென்ற அடுத்த நிமிடமே கதவை சாத்திவிட்டு சொன்னேன், இனி எந்த நாடகமும் வேண்டாம். என்ன நடக்கிறதோ அதுதான் நடக்கும். அன்று இரவு அவர் தண்ணீர் கேட்டபோது நான் கேட்காதது போல இருந்தேன். அவர் கத்திய போதும் நான் என் அறையில் அமர்ந்து முகத்திற்கு மாஸ்க் போட்டுக்கொண்டு அழகை பராமரித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து அறைக்கு சென்று தண்ணீரை வைத்துவிட்டு சொன்னேன், குடிக்க வேண்டும் என்றால் குடி, டிராமா பண்ணாதே. அவர் மௌனமாக கிளாஸை பார்த்தார். நான் கதவை சாத்திவிட்டு வந்துவிட்டேன். நாளுக்கு நாள் மாமியாரின் நிலை மோசமானது. என் இரக்கமற்ற குணம் சாதாரணமானது. யாராவது வந்து தம்மை காப்பாற்ற மாட்டார்களா என்பது போல அவர் கதவையே பார்த்து கொண்டிருப்பார். வெளிநாட்டில் இருக்கும் ஷாலினி கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து போன் செய்து கொண்டிருந்தாள். மாமியாரின் நம்பருக்கும் அழைப்பாள். ஆனால் அந்த போன் இப்போது என்னிடமே இருந்தது. ஷாலினி எப்போதாவது பேசினால் நான் அவர் முன்னாலேயே நிற்பேன். இந்த முறை அவள் அழைக்கும் போதெல்லாம் நான் ஒரே பதிலையே சொன்னேன், அத்தை தூங்குகிறார், பிறகு பேச சொல்கிறேன். ஷாலினி ஒரு நாள் எரிச்சலுடன் கேட்டாள், அண்ணி, அவர் எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறாரா? அவர் நலமாகத்தான் இருக்கிறாரா? நான் சொன்னேன், வயதாகிவிட்டது, சீக்கிரம் சோர்வடைந்து விடுகிறார். டாக்டர் அதிகமாக பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். போனை வைத்ததும் ஷாலினியின் நம்பரை சைலண்ட் பட்டியலில் போட்டேன். இப்போது அவள் அழைத்தால் எனக்கு எந்த சத்தமும் கேட்காது. எல்லாம் நிம்மதியாக இருப்பது போல தோன்றியது. ஆனால் அது ஒரு பெரிய புயலுக்கான அறிகுறி என்பதை நான் உணரவில்லை. மாமியாரின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமானது. முன்பு மென்மையாக பேசியவர் இப்போது ஒரு விசித்திரமான முறையில் கத்தத் தொடங்கினார். இரவில் நான் அறையின் விளக்கை அணைத்ததும் ஸ்வேதா தண்ணீர், ஸ்வேதா பாத்ரூம் என்று கூப்பிடுவார். முதலில் நான் பதிலளிப்பேன், பிறகு கோபம் வரும். இப்போது அவர் குரலை தட்டி கழித்துவிட்டு படுத்துக் கொள்வேன். வேலைக்காரி தண்ணீர் கொடுக்க சென்றால் அவர் அவள் கையை பிடித்துக் கொண்டு என் மகள்களை கூப்பிடு என்று கெஞ்சுவார். ஒரு இரவு வேலைக்காரி என்னிடம் வந்து சொன்னாள், மேடம், அம்மா அடிக்கடி சத்தம் போடுகிறார். அவருக்கு மூச்சு திணறுகிறதோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. நான் மெதுவாக சொன்னேன், அவர் சும்மா நாடகம் ஆடுகிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அவருடைய பழைய அழுகைதான். வேலைக்காரி அமைதியானாள். ஆனால் சில நொடிகள் கழித்து மாமியாரின் அலறல் இன்னும் அதிகரித்தது. யாராவது இருக்கிறீர்களா? என்னை கூட்டிச் செல்லுங்கள், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவில்லை. நான் ஆத்திரத்துடன் எழுந்தேன். அவர் அறைக்கு சென்று சொன்னேன், வாயை மூடு, உன் குரலை கேட்டுக்கொண்டிருக்க நான் ஒன்றும் உன் வேலைக்காரி அல்ல. பிரணவ் வெளியே இருக்கிறார், என்னால் இதையெல்லாம் தனியாக செய்ய முடியாது. அவர் எதுவும் பேசவில்லை. கண்களை விரித்து பார்த்தபடியே இருந்தார். அடுத்த நாள் அவருடைய வீல் சேரை நான் பூட்டி வைக்க சொன்னேன். அடிக்கடி எழுந்து உட்காரும் தொந்தரவே வேண்டாம், இனி எல்லாம் படுக்கையிலேயே இருக்கட்டும் என்று முடிவெடுத்தேன். வேலைக்காரி மெதுவாக சொன்னாள், மேடம், அவரை அவ்வப்போது அசைவில் வைத்திருக்க வேண்டும் என்று டாக்டர் சொன்னாரே. நான் அவளை ஏளனமாக பார்த்து பதிலளித்தேன்,
நான் தான் அவருடைய டாக்டர் என்று அவருடைய மகள் சொல்லி இருந்தார். இப்போது அவருக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு மற்றும் மருந்து, இது மட்டும்தான் அவருடைய அட்டவணை. பிசியோதெரபி இப்போது மாதத்திற்கு ஒரு முறைதான் நடந்தது. ஷாலினி அழைக்கும் போதெல்லாம் நான் செல்போனை அணைத்தே வைத்திருந்தேன். ஒரு நாள் பிரணவ் அழைத்தார். ஸ்வேதா, ஷாலினி மிகவும் கவலையாக இருக்கிறாள். அம்மாவின் குரலை கூட கேட்க விடுவதில்லை என்று சொல்கிறாள். ஏதேனும் பிரச்சனையா என்று கேட்டார். நான் உடனே பதிலளித்தேன், இல்லை, அவர் மிகவும் பலவீனமாகிவிட்டார். அவராக எதையும் பேச முடிவதில்லை. நீங்கள் வரும்போது நேரில் பார்த்து கொள்ளுங்கள். அன்று இரவு நான் ஒரு பார்ட்டிக்கு தயாராகி கொண்டிருந்த போது மாமியார் மீண்டும் பாத்ரூம் பாத்ரூம் என்று கத்தத் தொடங்கினார். நான் லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டே கண்ணாடியில் என்னை பார்த்தேன். பிறகு ஒரு போர்வையை எடுத்து அவர் படுக்கையில் வைத்தேன். இதோ போர்வை, படுக்கையை அசுத்தமாக்காதே, நான் திரும்பி வந்ததும் சுத்தம் செய்ய சொல்கிறேன் என்றேன். அவர் மௌனமானார், கண்களை மூடிக்கொண்டார். நான் இரவு வெகு நேரம் வரை பார்ட்டியில் இருந்தேன். தோழிகளுடன் புகைப்படங்கள் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றினேன். வாழ்க்கையை வாழுங்கள், தடைகளே அல்ல என்று தலைப்பிட்டேன். திரும்பி வந்தபோது வேலைக்காரி வாசலில் நின்றிருந்தாள். மேடம், அம்மாவின் முகம் வீங்கி இருக்கிறது, ஏதோ நடந்திருக்கிறது போல தெரிகிறது என்றார். நான் அறைக்குள் சென்றபோது அவர் படுத்திருந்தார். பேச முடியவில்லை. நான் டாக்டரை அழைப்பதற்கு பதில் பிரணவுக்கு மெசேஜ் செய்தேன். அம்மாவின் நிலைமை விசித்திரமாக இருக்கிறது, ஒருவேளை மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என்றேன். அவர், என்ன சொல்கிறாய், உடனே டாக்டருக்கு கால் செய் என்று பதிலளித்தார். ஆனால் நான் கால் செய்யவில்லை. மாமியாரின் அந்த மௌனத்தில் எனக்கு ஒரு நிம்மதி தெரிந்தது. ஒரு பெரும் பாரம் சோர்வடைந்து அமைதியானது போல இருந்தது. அவர் தானாக உணவு உண்பதை மறுத்துவிட்டார். அவர் கண்கள் மூடியே இருந்தன. குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது. ஷாலினியிடமிருந்து 3 முறை போன் வந்தது. நான் அனைத்தையும் புறக்கணித்தேன். இத்தனை ஆண்டுகால பாரமாக நான் சுமந்த அந்த உறவு இப்போது முழுமையாக என் கட்டுப்பாட்டில் இருப்பதை நான் உணர்ந்தேன். அவர் யாரையும் அழைக்க முடியாது, யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாது. அவருடைய உண்மையை என் கண்கள் மறைத்தன, மிகவும் சாதுரியமாக. அடுத்த நாள் காலை நான் சிற்றுண்டி தயார் செய்து கொண்டிருந்த போது மேஜை மீது இருந்த என் செல்போன் ஒலித்தது. ஷாலினி தான் கூப்பிட்டாள். நான் அதை பார்த்தும் எடுக்காமல் சைலண்ட் செய்தேன். வேலைக்காரி ஓடி வந்து சொன்னாள், மேடம், அம்மா படுக்கையை அசுத்தமாக்கி விட்டார். ஒருவேளை உங்களை அழைத்திருப்பார், நீங்கள் கவனிக்கவில்லை போலிருக்கிறது. நான் வேகமாக அவர் அறைக்கு சென்றேன். கதவை திறந்ததும் ஒரு துர்நாற்றம் வீசியது. படுக்கை நனைந்திருந்தது. அவர் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக படுத்திருந்தார். அவர் முகத்தில் அவமானமும் கண்களில் கையேறு நிலையும் தெரிந்தன. என் பொறுமை முடிவுக்கு வந்தது. கொஞ்ச நேரம் காத்திருக்க கூடாதா? உனக்கு வெட்கமாக இல்லையா? பகல் இரவு உன் பின்னாலேயே நான் அலைந்து கொண்டிருக்க வேண்டுமா என்று கத்தினேன். அவர் வலியால் துடித்தார். ஆனால் நான் நிறுத்தவில்லை. அந்த நனைந்த படுக்கை எனக்கு விஷமாக தெரிந்தது. வேலைக்காரி வாசலில் நின்று கொண்டிருந்தாள். நான் அவளை முறைத்து பார்த்து, என்ன பார்க்கிறாய், இதையெல்லாம் சுத்தம் செய் என்றேன். வேலைக்காரி தயங்கினாள். மேடம், முதலில் அம்மாவை தூக்கி உட்கார வையுங்கள் என்றாள். நான், முதலில் படுக்கையை மாற்ற சொல், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றேன். அவர் தனக்குத்தானே மன்னிப்பு கேட்டுக்கொள்வது போல தெரிந்தது. பேச முடியாமல் கண்களில் கண்ணீர் மட்டும் வழிந்தது. நான் அவர் கையை பிடித்து இழுத்து அவரை ஒரு பக்கம் தள்ளிவிட்டு படுக்கையில் புதிய விரிப்பை விரித்தேன். கூடவே ஒரு பிளாஸ்டிக் விரிப்பையும் போட்டேன். இனிமேல் அடிக்கடி என்னால் படுக்கையை மாற்ற முடியாது என்று கத்தினேன். நான் வெளியே வந்து கதவை சாத்தினேன். அறைக்குள் சென்று கண்ணாடி முன்னால் நின்றேன். என் மூச்சு வேகமாக இருந்தது. முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. பீரோவில் இருந்து 2 ஜோடி உடைகளை எடுத்து பையில் வைத்தேன். இனி ஒரு நாள் கூட என்னால் இங்கே இருக்க முடியாது என்று தோன்றியது. பிரணவுக்கு மெசேஜ் செய்தேன். நான் சில நாட்கள் என் பிறந்த வீட்டிற்கு போகிறேன். நீங்கள் வரும்போது அம்மாவை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் கூப்பிட்டார். நான் எடுக்கவில்லை. ஷாலினியும் கூப்பிட்டு வீடியோ மெசேஜ் அனுப்பினாள். அண்ணி,
அம்மாவின் நிலைமை எப்படி இருக்கிறது? நான் கவலையாக இருக்கிறேன் என்றாள். நான் பதிலளிக்கவில்லை. என் பையை மூடினேன். ஏடிஎம் கார்டு, ஆவணங்கள் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டேன். என் மனதில் ஒரு விசித்திரமான எண்ணம் ஓடியது. சில நாட்கள் யாரும் கவனிக்காமல், உணவு கொடுக்காமல் இருந்தால் இயற்கை தானாகவே ஒரு முடிவை எடுத்துவிடும். அப்போது இந்த பாரமும் இருக்காது. உண்மைகள் வெளியே வரும் என்ற பயமும் இருக்காது. வீட்டை விட்டு வெளியேறும் போது ஒரு கணம் அவர் அறையை பார்த்தேன். ஸ்வேதா, எங்கே போகிறாய் என்று அவர் குரல் கேட்டது. நான் நின்றேன். கதவின் இடைவெளி வழியாக பார்த்தேன். அவர் மிகவும் கஷ்டப்பட்டு எழ முயன்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் ஒரு களைத்து போன கேள்வி இருந்தது. ஒரு நொடி அவர் கண்களை பார்த்துவிட்டு பிறகு சட்டென்று கதவை சாத்தி பூட்டு போட்டேன். படிகளில் இறங்கி ஆட்டோவில் ஏறி பிறந்த வீட்டிற்கு புறப்பட்டேன். வழியில் நிஷா மெசேஜ் செய்தாள், அடுத்த வார இறுதிக்கு டின்னர் பிளான் செய்கிறோம் என்று. நான் பிறகு பேசுகிறேன் என்று பதிலளித்தேன். பிறந்த வீட்டு வாசலில் இறங்கிய போது நிம்மதி பெருமூச்சு விட்டேன். இன்னும் சில நாட்களில் எல்லாம் தானாகவே முடிந்துவிடும் என்று என் இதயம் சொன்னது. அவர் இறந்து விட்டால் எல்லாம் சுலபமாகி விடுமே என்ற எண்ணம் என்னை உறுத்தியது. நான் அறிவேன் இது தவறு என்று. ஆனால் அப்போது நான் முற்றிலும் உணர்ச்சியற்றவளாக மாறியிருந்தேன். பிறந்த வீட்டில் கழிந்த அந்த 3 நாட்கள் ஒரு சிறையில் இருந்து விடுபட்ட பறவையை போல உணர்ந்தேன். விருப்பமான உணவு, ஆழ்ந்த உறக்கம், எந்த சத்தமும் இல்லை. போனை அணைத்து வைத்திருந்தேன். பிரணவின் நம்பரையும் பிளாக் செய்தேன். நிஷாவுடன் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தேன். 4வது நாள் என் அம்மா கேட்டார், எப்போது திரும்பி போகிறாய் என்று. நான் இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கட்டுமே என்றேன். உண்மையில் நான் அந்த மௌனமான முடிவுக்காக காத்திருந்தேன். நான் திரும்பி போகும்போது அந்த பாரம், அந்த உடல், அந்த தொந்தரவு இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். 5வது நாள் மதியம் திரும்ப முடிவு செய்தேன். டாக்ஸியில் ஏறி புகுந்த வீட்டிற்கு சென்றேன். வழியில் ஒரு விசித்திரமான நிம்மதி இருந்தது. ஏதோ ஒரு பெரிய சுமையில் இருந்து விடுபட போகிறோம் என்ற நிம்மதி. வீட்டின் முன்னால் வந்து நின்றபோது கதவு விசித்திரமாக தெரிந்தது. நான் பூட்டை திறக்க முயன்றேன். ஆனால் பார்த்தபோது அங்கே பூட்டு இல்லை. தாழ்பாலை தட்டியதும் கதவு உடனே திறந்தது. உள்ளே நுழைந்ததும் ஒரு விசித்திரமான நறுமணம் வீசியது. ரோஜா பூக்கள், ஊதுபத்தி என அந்த வீட்டில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத ஒரு மனம். வரவேற்பறைக்கு சென்றபோது காட்சியே மாறி இருந்தது. சோபாவில் அழகான உடையில் ஒரு மணப்பெண் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு அருகில் பிரணவ் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு தீவிரமான அமைதி இருந்தது. முன்னால் இருந்த மாமியாரின் படுக்கை காலியாக இருந்தது. போர்வைகள் மட்டும் மடித்து வைக்கப்பட்டிருந்தன. அங்கே யாரோ ஒருவர் இருந்ததற்கான அடையாளமே இல்லை. என் மூச்சு நின்றது. என்ன இது என்று மிகவும் கஷ்டப்பட்டு கேட்டேன். பிரணவ் எழுந்தார். அவர் நடந்து வரும் சத்தம் என் இதயத்தில் இடியாய் இறங்கியது. அவர் என் முன்னால் வந்து நின்றார். முடிவாக வந்து விட்டாயா என்றார். நான் மௌனமாக நின்றேன். என் கைகள் பையை இறுக்கமாக பற்றி கொண்டன. பிரணவ் அந்த மணப்பெண்ணை பார்த்துவிட்டு பிறகு என்னை நோக்கி சொன்னார், பார், இவள் பூஜா, என் மனைவி. என் நாக்கு செயலற்று போனது. ஏதோ பேச முயன்றேன், ஆனால் முடியவில்லை. பிரணவின் குரல் மிகவும் குளிர்ச்சியாகவும் கசப்பாகவும் இருந்தது. உன் அநீதிக்கான கணக்கை நான் கேட்பேன் ஸ்வேதா. இந்த வீடு இனி உன்னுடையது அல்ல. உன் கதை இத்துடன் முடிந்தது என்றார். என் காலடியில் பூமி நழுவுவது போல இருந்தது. என் கண்களில் கண்ணீர் திரண்டது. பிரணவ் முன்னே வந்தார். என் அம்மா பசியோடும் தாகத்தோடும் படுக்கையில் கிடக்கிறாள். என் மனைவி பிறந்த வீட்டில் சுகமாக இருக்கிறாள் என்று எனக்கு தகவல் வந்தபோது நான் உடனடியாக டிக்கெட் எடுத்து திரும்பினேன். நான் வந்து பார்த்தபோது என் அம்மா இருந்த நிலையை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றார். என் உடல் நடுங்கியது. உனக்கு அவர் பாரமாக இருந்திருக்கலாம், ஆனால் நீ இந்த அளவிற்கு இறங்குவாய் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை என்று பிரணவ் கத்தினார். என் அப்பாவுக்கு பிறகு எனக்காகவே வாழ்ந்த அந்த பெண்ணை நீ அவமதித்தாய், வாட்டி வதக்கினாய் என்றார். என் உதடுகள் நடுக்கத்துடன் நான் சோர்வாக இருந்தேன்.
தனியாக இருந்தேன் என்று முணுமுணுத்தேன். அப்படியானால் என்னிடம் சொல்லி இருக்கலாமே, யாரிடமாவது உதவி கேட்டிருக்கலாமே. ஆனால் நீ என்ன செய்தாய்? அவர் செத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் கதவை பூட்டிவிட்டு சென்றாய் என்று அவர் இரைச்சலிட்டார். அவர் கண்களில் இப்போது கருணை இல்லை, தீர்ப்பு மட்டுமே இருந்தது. ஸ்வேதா, என் அம்மாவை சாக விட்டுவிட்டு சென்ற ஒருத்தி என் மனைவியாக இருக்க முடியாது என்று முடிவாக சொன்னார். நான் சுவரை பிடித்துக் கொண்டு நின்றேன். பிரணவ், ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கெஞ்சினேன். அவர் ஒரு காகிதத்தை என் மீது எறிந்தார். இது உன் விவாகரத்து நோட்டீஸ். முழு நினைவோடு உன்னை இப்போதே விவாகரத்து செய்கிறேன் என்றார். என் கைகளில் இருந்து பை நழுவி விழுந்தது. சோபாவில் அமர்ந்திருந்த புதிய மணப்பெண் பூஜா அமைதியாக இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அந்நியர் அல்ல, பிரணவின் பழைய நிச்சயதார்த்த பெண். நீ என் நம்பிக்கையை உடைத்து விட்டாய். என் அம்மாவின் உயிருடன் விளையாடினாய். உனக்கு இந்த வீட்டில் இனி இடமில்லை என்றார் பிரணவ். அந்த காகிதம் என் கைக்கு வந்த அந்த நொடியில் அவருக்கும் எனக்குமான உறவு முடிந்து போனது. என் காலடியில் இருந்த பூமி முழுவதுமாக மறைந்து விட்டது. மற்றவர்களுக்காக நான் எந்த முடிவை எடுத்தேனோ அது எனக்காகவே எழுதப்பட்டிருந்தது என்பதை முதல் முறையாக உணர்ந்தேன். நான் வீட்டை விட்டு வெளியேறிய போது கதவு பலமாக சாத்தப்பட்டது. திடீரென வெளி உலக சத்தமோ உள்மன சத்தமோ எதுவும் கேட்கவில்லை. எங்கும் கொண்டு சேர்க்காத என் காலடி சத்தம் மட்டுமே கேட்டது. தெரு வெறிச்சோடி இருந்தது. வெயில் சுட்டெரித்தது. அங்கே எனக்காக என் நிழல் மட்டுமே எஞ்சி இருந்தது. நானே உருவாக்கிய அந்த நிழல் இப்போது என்னோடு ஒட்டி கொண்டது. ஆட்டோவில் ஏறி பிறந்த வீட்டிற்கு சென்றேன். அம்மா கதவை திறந்தார். என் முகத்தை பார்த்து ஒரு கணம் அமைதியானார். என்ன ஆனது ஸ்வேதா என்று அவர் கேட்கவில்லை. அவர் கண்களில் ஒரு களைப்பு மட்டுமே இருந்தது. நான் ஒன்றும் சொல்லாமல் உள்ளே சென்று சோபாவில் அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து அண்ணன் வந்தான். அவன் கண்களில் கேள்விகள் இருந்தன, ஆனால் சொற்களில் கசப்பு இருந்தது. விவாகரத்து ஆகிவிட்டதா என்றான். நான் மெதுவாக தலையசைத்தேன். நீ சாக விட்டு வந்தாயே அந்த தாய் என்ற அவன் கேள்விக்கு என் மௌனமே பதிலாக இருந்தது. ஒரு காலத்தில் எனக்காக இருந்த அந்த வீட்டில் இப்போது எனக்கு இடமில்லை. அம்மாவின் முகம் குளிர்ந்து போயிருந்தது. அண்ணன் என் முகத்தை பார்க்கவில்லை. அண்ணி தினமும் உணவை என் அறைக்கு வெளியே வைத்துவிட்டு சென்று விடுவார். நான் இப்போது ஒரு சுமையாகி விட்டேன். யாரும் விரும்பாத, ஆனால் கட்டாயத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சுமை. ஒரு வாரம் கடந்தது. பிரணவ் அனுப்பிய விவாகரத்து பத்திரம் சட்டபூர்வமாக மாறியது. அதை யார் தடுக்க முயலவில்லை. சோனியா மற்றும் ஷாலினி மெசேஜ் செய்தார்கள். நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் இப்போது அறுவடை செய்கிறாய். இனி புகார்கள் இல்லை, மௌனம் மட்டுமே என்று. நான் நாள் முழுவதும் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன். ஒரு காலத்தில் மகிழ்ச்சியில் நான் பதிவேற்றிய புகைப்படங்களை பார்த்தேன். விலை உயர்ந்த உடைகள், பார்ட்டி கொண்டாட்டங்கள், செல்ஃபிகள். ஆனால் இப்போது ஒரு மௌனமான அறை, சாத்தப்பட்ட கதவு மற்றும் ஆறாத வடு மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. அம்மா ஒரு நாள் வந்து கேட்டார், என்ன முடிவெடுத்திருக்கிறாய்? எவ்வளவு காலம் இப்படி அமர்ந்திருப்பாய்? நான் சொன்னேன், அம்மா, எல்லாரும் என்னை பார்க்கும் விதம் மாறிவிட்டது. அவர் சொன்னார், தங்கள் மரியாதையை தாங்களே அழித்துக் கொள்பவர்களுக்கு மற்றவர் இதயத்தில் இடம் இருக்காது. அன்றுதான் நான் உணர்ந்தேன், தண்டனை என்பது நீதிமன்றத்தில் இருந்து மட்டுமே வருவதில்லை, சமூகம் தரும் தீர்ப்புகளுக்கு மேல்முறையீடு கிடையாது என்று. நான் வெளியே செல்லும் போது பழைய தோழிகள் என்னை கண்டு வழி மாறி சென்றார்கள். மக்கள் என்னை ஒரு தீய உதாரணம் போல பார்த்தார்கள். நிஷாவுக்கு மெசேஜ் செய்தேன், உன்னை பார்க்க வேண்டும் என்று. நேரமில்லை, நான் வேலையாக இருக்கிறேன் என்று பதில் வந்தது. என் பெயர் கேட்டாலே முகம் சுளிக்கும் கூட்டத்தில் அவளும் சேர்ந்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டேன். பிரணவின் புதிய மனைவி பூஜாவின் புகைப்படங்கள் இப்போது இணையத்தில் வைரல் ஆகின. பிரணவுடன் சிரித்துக் கொண்டிருப்பது போலவும் மாமியாருக்கு டீ கொடுப்பது போலவும் இருந்தன. அதன் தலைப்பு இப்படி இருந்தது, உறவுகளை உறவுகளாக நடத்துங்கள்,
அதுவே உண்மையான அன்பு. அந்த புகைப்படத்தை நான் நீண்ட நேரம் பார்த்தேன். பொறாமையோ சிரிப்போ வரவில்லை. இது ஒரு காலத்தில் உன்னுடைய இடமாக இருந்தது, ஆனால் நீயே அதை அழித்து விட்டாய் என்ற உணர்வு மட்டுமே மேலோங்கியது. வாழ்க்கை எனக்கு அதிகாரம் கொடுத்தபோது நான் அதை அன்பிற்கு பயன்படுத்தாமல் என் கர்வத்திற்கு பயன்படுத்தினேன். சேவை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை சுமையாக நினைத்தேன். பொறுமை காக்க வேண்டிய இடத்தில் கோபத்தை தேர்ந்தெடுத்தேன். இப்போது எல்லாம் கையை விட்டு போன பிறகுதான் புரிகிறது, இழந்தவை மீண்டும் திரும்பாது என்று. இன்று நான் என் பிறந்த வீட்டு அறைக்குள் அடைந்து கிடக்கிறேன். யாரும் கேட்பார் இல்லை, யாரும் கவனிப்பார் இல்லை. சுவர்களும் என் சொந்த குரலும் மட்டுமே துணை. கண்ணாடி முன்னால் நிற்கும் போது எனக்கு ஒன்று மட்டும் கேட்கிறது. அதிகாரம் கிடைக்கும் போது மனித நேயத்தை மறப்பவர்கள் இறுதியில் தனிமையில் தான் முடிவார்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.